ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 109 அதிகாரம் 28 அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியானோ மகிழக் கடவன். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இந்த 109 அதிகாரம். தாவீது தன்னுடைய எதிராளிகளுக்காக தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூக்குரல் இடுகிற ஒரு சங்கீதம் என்று இதை பார்க்கலாம். இந்த இடத்திலே தாவீது தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சத்துருக்களை மேற்கொண்டு அவர்களை அழித்து விடலாம் என்று எண்ணாமல் அவன் தேவனிடத்தில் தன்னுடைய காரியம் முழுவதையும் தெரிவிக்கிறான். அப்படி தன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவன் சில காரியங்களை தன்னுடைய எதிராளிகளுக்கு விரோதமாக தெரிவிக்கிறான். அவை எல்லாவற்றையும் தெரிவித்த பின்பு சங்கீதம் 109 அதிகாரம் 20 மற்றும் 21 சொல்லுகிறது, இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்து நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். இந்த 109 அதிகாரம் 1 முதல் 19 வரையிலும் தாவீது தன்னுடைய விரோதிகளுக்கு விரோதமான காரியங்களை தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறார். பின்பு 20 சொல்லுகிறார், இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு நினைப்பவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன் என்று சொல்லுகிறார். இப்படி அநேக வார்த்தைகளை தேவனிடத்தில் தெரிவித்திருந்தாலும் குறிப்பாக இந்த 109 அதிகாரம் 28 சொல்லுகிறது, அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்கள், உமது அடியேனோ மகிழ கடவன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, காரணமே இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒருவர் நம்மை சபித்தாலும் அல்லது நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் அந்த இடத்துல ஒரு காரணமும் இல்ல, நான் சரியாதான் இருக்கிறேன்னு சொல்லி நாம சில நேரத்துல வேதனையோடும் வலியோடும் வருத்தத்தோடும் காணப்படுவோம். ஆனா இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார், அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள், உமது அடியேனோ மகிழ கடவன். இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியிலே அநேகர் பொறாமையினால வேண்டுமென்று நம்முடைய வளர்ச்சி பிடிக்காம நமக்கு விரோதமா இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பி வருகிற அல்லது பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமா எழும்புகிற அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் தேவனாகிய கர்த்தரை தேடுகிற ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில இவைகள் மாறாக நடக்கிறது. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல உங்களை சபித்த அநேக சாபங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் அவைகள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறதற்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்துல நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனை தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தேடுகிற ஒருவனுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அப்படிப்பட்ட நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற ஆபத்தை, வன்கண்ணின் ஆவிய, பொறாமையின் ஆவிய, எரிச்சலின் ஆவிய, துர்குணத்தின் ஆவிய, போர்க்குணத்தின் இச்சைய, கண்களின் இச்சைய, மாம்சத்தின் இச்சைய, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை அவர் நமக்கு விரோதமாய் வந்தாலும் அவைகளை உடைத்து நிர்மூலமாக்குகிற ஒரு நல்ல தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்து தாவீதின் வேரும் யூதா கோத்திரத்து சிங்கமுமாய் இப்பொழுது வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் கலாத்தியர் 3 அதிகாரம் 13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல தாவீதின் மூலமாக சில காரியத்தை நாம் கற்றுக்கொண்டாலும் நமக்காக ஒருவர் சாபமாகி தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் நமக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு பலவிதமான வேதனைகளாலும் நிந்தனைகளாலும் அவமானத்தினாலும் அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவராய் காணப்பட்டு இந்த பூமியிலே மரித்து பின்பு உயிரோடு கூட எழுந்த நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சற்று கவனிக்க வேண்டும். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் சபித்தாலும் நீர் அவர்களை ஆசீர்வதியும் என்று கேட்டு ஜெயம் பெற்றார் அன்றைக்கு தாவீது. ஆனால் உன்னுடைய சாபத்திற்காகவும் என்னுடைய சாபத்திற்காகவும் தன்னை சாபமாக சிலுவையில் பலி கொடுத்தார் நம்முடைய இயேசுவானவர். அந்த இயேசுவானவருடைய சமூகத்தை நாடுங்கள், என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.